ஹை சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கர்தானா யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேங்கோ ஷேப்புக்கு கீழே வர பெட்டல்ஸுக்கெல்லாம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டுப்புடவை கூட வர ப்ளவுஸ் பிட்டில் பார்த்தீங்கன்னா சரி பார்டரில் உங்களுக்கு ஆல்ரெடி டிசைன்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி மேங்கோ டிசைன்ஸுக்கு கீழே இந்த மாதிரி பெட்டல்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸ்லாம் இருக்கும். நம்ம வந்து சில சமயம் அந்த டிசைன் ஆல்ரெடி இருக்கிற டிசைனை நம்ம ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒர்க் வரும். அந்த மாதிரி டைமில் இந்த இடத்துலலாம் எப்படி வந்து கர்தானா யூஸ் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஐடியாஸ்லாம் கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ணுற டிசைனில் இருக்க இந்த பெட்டலோடைய லென்த் வந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கர்தானா யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜர்தோசி இல்லை சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஸ்டிச்சஸ் போடலாம். இந்த பெட்டல்ஸ் ஷேப் வந்து மேங்கோ டிசைனில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் வரலாம், இல்லை பீகாக்கோடைய ஃபெதரில் வந்துட்டு இந்த டிசைன் வரலாம். இப்போ நான் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரஃபாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களாகவே ஓனாக வரையலாம். அப்படி நீங்கள் ஓனாக வரையும் போது இந்த பெட்டல்ஸ்னுடைய லென்த்து வந்துட்டு ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இருக்க மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கர்தானா யூஸ் பண்ணி உள்ளே டிசைன் பண்ண முடியும். அப்படி 1 சென்டிமீட்டருக்கு உள்ளே இருக்குது, சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம். இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம். ஜர்தோசி ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம். ஜர்தோசிலேயே லாங் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி போடலாம். இப்போ கர்தானா யூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இதுக்கு வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்காது இந்த பெட்டல்ஸ்னுடைய லென்த் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு லூப் எடுத்து அதில் ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அடுத்து பீட்ஸுக்கான அயன் நீடிலில் ஒரு கர்தானாவும் ஒரு பீடும் லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து இந்த இடத்துலையே வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இந்த இடத்துல வந்து நான் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது இப்படி கிராஸாகவும் ஸ்டிச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஹொரிசாண்டலாகவும் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் வந்து கிராஸாக ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். ஜர்தோசி நீடிலிருந்து இறங்கலைன்னா ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, அது கீழே இறங்கிடும். இப்போ இதை கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் மேலே எம்டியாக ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் மேலேருந்து ஜர்தோசி லோட் பண்ணி கீழே வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இவ்வளவு தான். இந்த ஸ்டிச்சை நம்ம அந்த ஒரு பெட்டல் ஷேப்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த பெட்டல் ஷேப் பார்க்க இன்னும் கிராண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நான் இப்போ மறுபடியும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். நீங்கள் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எந்த கலர் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே கலர் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கெங்கே ஸ்டிச்சஸ் போடுறேன்னு உங்களுக்கு ஒரு வேளை புரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச்சை போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு 0.5 சென்டிமீட்டர் கர்தானா மட்டும்தான் அழகாக இருக்கும். இதை விட சின்ன சைஸ் கர்தானாஸ்லாம் வந்து இதுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த சைஸ் கர்தானா மட்டும் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதை விட சின்ன சைஸ் கர்தானா யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு கவர் பண்ணும்போது அந்த கர்தானா ஃபுல்லாக கவர் ஆகிடும், அது வெளியில் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஜர்தோசி இல்லாமல் ஒரு பீடும் ஒரு குட்டி சைஸ் கர்தானாவும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா டிசைன் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பெரிய சைஸ் கர்தானா யூஸ் பண்ணி ஜர்தோசி வச்சு இந்த ஸ்டிச்சை போடுங்க. அப்போ தான் அது பார்க்க ஹைலைட்டடாக அழகாக இருக்கும். இப்போ இங்கேயும் முடிச்சுட்டேன், இங்கே 2 நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டிச் எப்படி போடணுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸை பெட்டல்ஸில் அப்ளை பண்ணணுன்னா அந்த பெட்டல்ஸ்னுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும்னு இன்னும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் போட்டிருக்கோம், இதனுடைய லென்த் பார்த்திங்கன்னா 0.7 சென்டிமீட்டருக்கு இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த பெட்டலோடைய லென்த்து 0.7 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சிங்கன்னா அதில் நீங்கள் சரி அவுட்லைன் போடும்போது அதனுடைய லென்த் இன்னும் உங்களுக்கு கம்மியாயிடும். அதனால் நீங்கள் மேலே ஒரு 1 mm கீழே ஒரு 1 mm எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நீங்கள் அவுட்லைனை ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் சரி அவுட்லைன் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த 0.7 சென்டிமீட்டர் அளவு அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும். அந்த ஸ்பேஸில் நீங்கள் இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தனியாக அந்த ஸ்டிச்சஸ் போடாதீங்க. ஒரு டிசைனை எடுத்து அந்த டிசைனுக்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இப்போ சேம் ஸ்டிச்சை வந்து நான் சமிக்கி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். எப்பவும் போல் ஃபர்ஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டதும் ஃபர்ஸ்ட்டு சமிக்கியை லோட் பண்ணணும். அதுக்கடுத்து பீட்ஸ் லோட் பண்ணணும், சுகர் பீடை லோட் பண்ணணும், அப்புறம் கர்தானா லோட் பண்ணணும். இந்த சுகர் பீடு இல்லாமல் நீங்கள் வெறும் கர்தானா வச்சிங்கன்னா அந்த ரா எட்ஜஸ் வந்து பார்க்க ஒரு அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சுகர் பீடு வச்சு இந்த கர்தானா ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதனுடைய ஃபினிஷிங் வந்து பார்க்க கம்ப்ளீட்டாக அழகாக இருக்கும்.
இப்போ நான் இங்கேயே எண்டு நாட் போட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் வந்துட்டு நான் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இந்த ஃபெதர் ஷேப் மாதிரி சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஷேப்ஸுக்கெலாம் இந்த மாதிரி வெறும் சமைக்கி, சுகர் பீட், கர்தானா இதை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஃபெதர் ஷேப்பு, அதிலே வந்து ஃப்ளவர் ஷேப் இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே இப்போ இந்த மேங்கோ டிசைனில் வர இந்த பெட்டல்ஸ் ஷேப்புக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு மேலே கண்டிப்பாக ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணால் தான் அழகாக இருக்கும். அதையும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு சமைக்கி லோட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு சுகர் பீட், ஒரு கர்தானா, மறுபடியும் இங்கே லாக் ஸ்டிச் போட்டு மேலே ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், மறுபடியும் க்ராஸாக போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். இப்போ இந்த இடத்துல நான் ஜர்தோசி லோட் பண்ணி கீழே வந்து க்ராஸாக ஸ்டிச் போட போகிறேன். இந்த ஸ்டிச்சை இந்த மாதிரி பெட்டல் ஷேப்பில் மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கோபுரம்லாம் நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோபுரங்களில் இருக்க சிலைங்களுக்கு பதிலாக இந்த ஸ்டிச்சை அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பார்க்க சிலைங்க இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எண்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பெட்டல் சமைக்கி வச்சு நம்ம இந்த கர்தானா வச்சா என்ன சைஸில் இருக்கும், அதுக்கு நம்ம எந்த சைஸில் அவுட்லைன் போடணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டிச்சை நான் வந்து ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறேன். இதை பாருங்கள், கரெக்டாக நம்ம ஸ்கேல் வைக்கும்போது மேலேருந்து கீழே வந்து 0.8 சென்டிமீட்டருக்கு இருக்குது. ஸோ மேலே ஒரு mm, கீழே ஒரு mm எக்ஸ்ட்ராவாக நம்ம விடும்போது நம்மளுக்கு கரெக்டாக 1 சென்டிமீட்டர் அளவு வரும். ஸோ 1 சென்டிமீட்டருக்கு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் சரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துட்டு 0.8 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நீங்கள் இந்த ஸ்டிச் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம இந்த பெட்டலோடைய லென்த்து மட்டும்தான் பார்த்தோம். இப்போ இந்த பெட்டலோடைய பிரெத் என்ன தேவை அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இந்த பெட்டலோடைய பிரெத் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 0.5 சென்டிமீட்டருக்காச்சும் இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டிச் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் எப்படி போடணுன்னு உங்களுடைய டவுட் எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.